ரொம்ப நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தனும் மார்னிங் வந்து புத்தா ஃபேஸில் தான் முடித்தோம். சரி நம்ம லைஃப் இனிமேல் வந்து அமைதியாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் ஒரு ப்ளசண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இண்டிபெண்ட்டாக பண்ணுறது. ஒன்று அம்மா இல்லை அத்தை ஹெல்ப்பில் தான் வந்து பூரி சுட்டுருக்கேன். சரி நம்மளே டோலாம் ரெடி பண்ணி பூரி சுடலான்னு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். இந்த புசு புசு பூரிலாம் வருமா அப்படின்ட்டு பார்த்தா எனக்கே ஷாக் ஆகுறவ சூப்பராக வந்துருச்சு. எப்படிடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதனால் அவங்களை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப்லலாம் பூரி போட்டு சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஆனால் பூரி செஞ்ச எனக்கு சைட் டிஷ் பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் vlogலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்த ரெஸ்ட்காக. ஸோ திரும்ப ஹெவியாக குக் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் தெம்பு வரல. அதனால பூரி மட்டும் பண்ணிட்டு சைட் டிஷ்க்கு வடக்கறி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து அமிச்சிட்டாங்க. லஞ்ச் அப்படியே முடிஞ்சிடுச்சு. சரி டின்னருக்கு ஏதாச்சும் குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் தான் ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை வச்சு சைட் டிஷ் மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் தோசைக்கு. அது பேர் என்னன்னு தெரியல, பட் அது ரெசிபி என்ன கமெண்ட்ல ரெசிபின்னு சொல்லுங்க. ஃபியூச்சர் vlogல அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நான் பெரிய குக்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு.